வணக்கம். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2026க்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணி ஒரு கன்சர்னை ரைஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா 26 அட்டெம்ப்ட்டுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சிலபஸை முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிவிட்டேன், நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டேன், பிஏக்யூ சால்வ் பண்ணிட்டு வரேன், ஜிஎஸ்க்கும் சிசாட்க்கும் அதில் பெருசாக பிரச்சனை இல்லை, இதில் நல்ல ஸ்கோர் வருது. ஆனாலும் அகாடமியில் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸில், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம் கிட்டே வரும்போது அவங்க நடத்தக்கூடிய ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் ஸ்கோர்ஸ் எங்களுக்கு குறையுது. இதனால் லாஸ்ட் மினிட் ஃபியர் வருது. அந்த டெஸ்ட்டில் அவங்க கேட்கக்கூடிய நிறைய கேள்விகள் நாங்கள் படித்த மாதிரியே இல்லை, எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல. அப்போது நாங்கள் இது வரைக்கும் படித்தது பத்தலை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் எங்களுக்கு வருது. ஒரு டிமோட்டிவேஷன் இருக்குது, எங்கள் மொரால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது புதுசு இல்லை, சில வருடங்களாகவே தொடர்ந்து நான் அதை பார்த்துட்ருக்கேன். சரி, இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா இதற்கு காரணம் என்ன, உண்மையிலே என்ன நடக்குது, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருது, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை நுணுக்கமாக லிசன் பண்ணுங்கள், ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் அதை ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அடிப்படையிலேருந்தே ஆரம்பிக்குது. கடந்த பல வருடங்களாகவே ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நிறைய பேர் எப்படி பார்க்குறாங்கன்னா டெஸ்ட் சீரீஸை எடுத்துடணும், நிறைய டெஸ்ட்டு கொடுத்துடணும், இதுதான் ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு தவறான புரிதலில் இருக்காங்க. ப்ராப்பரான ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், எக்ஸாமினேஷன் நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு, சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, புக்ஸை எடுத்து புரிஞ்சு படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆன்சர்ஸ் எழுதணும், பிஏக்யூ சால்வ் பண்ணணும், ஃபீட்பேக் வாங்கணும். ஸோ இன்டெகிரேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராசஸை ஒட்டுமொத்தமாக பண்ணணும். இதன் மூலமாக செலெக்ஷன் கிடைக்கும். இதுதான் ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன். இப்படி தான் செய்யணும். இதுதான் நான் பல வருடங்களாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வற்புறுத்திட்டு வரேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாலே ஒரு அகாடமியில் சேர்ந்து டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்லப்போனால் 2-3 அகாடமிஸில் டெஸ்ட் சீரீஸ் இன்றைக்கி நிறைய பேர் தராங்க. அப்போ ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷனாலே டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துடணும், டெஸ்ட் சீரீஸ் தான் ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் இருக்குது. அப்போது அடிப்படையிலே ஒரு பெரிய ட்ராபேக் இன்றைக்கி இருக்குது. அதை தாண்டி நிறைய அகாடமிஸ் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எல்லாரையும் ஜெனரலைஸ் பண்ணல, பட் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க. டெஸ்ட் சீரீஸ் நடத்தும் போது கேள்விகளுடைய டிஃபிகல்ட்டி லெவலில் ரொம்ப அதிகம் வச்சிடுறாங்க. ஆக்சுவல் யூபிஎஸ்சி எக்ஸாமினுடைய டிஃபிகல்ட்டி லெவலை விட அகாடமி டெஸ்ட் சீரீஸ்னுடைய டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்குது. நீங்கள் அகாடமியில் நடத்துகிற டெஸ்ட்டில் ஒரு 70 மார்க் எடுத்திங்கன்னா அது ஆக்சுவலாக யூபிஎஸ்சியில் ஒரு 90 மார்க்குக்கு சமம். அந்த அளவுக்கு இன்றைக்கி டிஃபிகல்ட் லெவலை அதிகப்படுத்திட்டாங்க. காரணம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸை புஷ் பண்ணணும், காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்முடைய அகாடமி தான் டெஸ்ட் சீரீஸில் பெஸ்ட் அப்படின்னு வரணும். இந்த காரணங்களுக்காக டிஃபிகல்ட்டி லெவல் அதிகம் வைக்கிறாங்க. ஆனால் இது சரியான அப்ரோச்சான்னு கேட்டிங்கன்னா அது சரியான அப்ரோச் கிடையாது. காரணம் என்னென்னா ஐஏஎஸ் எக்ஸாமில் நமக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி முக்கியம், ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நமக்கு பெஞ்ச் மார்க். அதில் யூபிஎஸ்சியினுடைய அந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு கிளியராக தெரியும், குவாலிட்டி கிளியராக தெரியும். நீங்கள் பிஏக்யூஸ் எடுத்து பாருங்கள், யூபிஎஸ்சியுடைய ஸ்டாண்டர்ட் நீங்கள் உணரலாம். கான்செப்ஷுவலாக கேள்விகள் இருக்கும், ஃபேக்சுவலாக இருக்கும். அதை தாண்டி நம்முடைய அனாலிட்டிக்கல் நாலேஜை நல்லா செக் பண்ணியிருப்பாங்க. இருக்கிற நாலேஜை அப்ளை பண்ண முடியுதா, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் யோசிக்க முடியுதா, ஸ்டேட்மெண்ட்ஸ் எவாலுவேட் பண்ணி எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட், இதுதான் பெஞ்ச் மார்க். இந்த பெஞ்ச் மார்க்கை வச்சு தான் ஒரு அகாடமி டெஸ்ட் சீரீஸை நடத்தணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச் மார்க்குக்கு அவங்க வரமாட்டுறாங்க. அதற்கு பதிலாக அவங்களாம் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி கேள்விகளை ரொம்ப கஷ்டமாக வச்சிடுறாங்க. இதனால் யூஸ் இல்லை, இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க. இப்போ இந்த மாதிரி டெஸ்ட்டை வைக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா யூபிஎஸ்சிக்கான நாலேஜ் ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி நிறைய கேள்விகளை வைக்கிறாங்க. மனப்பாட ரீதியாக நிறைய கேள்வி வரும், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அளவுக்கு அதிகமாக நிறைய கேள்விகள் வரும். உதாரணத்துக்கு நம்ம கேள்விப்படாத ஒரு டைகர் ரிசர்வை என்விரான்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. பாலிட்டி சப்ஜெக்டில் நம்ம இது வரைக்கும் படிக்காத ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் உள்ளே இருக்கும். அதை தாண்டி யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்டே பண்ணாத நிறைய ஸ்டாட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்படி கேள்விகள் வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆயிடுறாங்கன்னா நம்ம படித்தது பத்தலை போல இருக்குது, இன்னும் படிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக படித்து வச்சிருக்கக்கூடிய அந்த நாலேஜ் ஃப்ரேம் ஒர்க்கை விட்டுட்டு, அந்த ஸ்கில்ஸை விட்டுட்டு மேற்கொண்டு தேவையில்லாமல் மனப்பாடம் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா எக்ஸாம்லேருந்து வெளியே போயிடுறாங்க, செலெக்ஷன்லேருந்து வெளியே போயிடுறாங்க. இந்த அவலம் பல வருடங்களாக நடந்துகிட்ருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சுட்டி காட்டிட்டு வரேன். ஆனாலும் இந்த தவறு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால தான் நீங்கள் நல்லா படித்தோம், ஸ்ட்ராங்காக இருந்தோம், இந்த டெஸ்ட் சீரீஸ் கொடுக்கும்போது
என்ன ஆயிடுதுன்னா அந்த பயம் வந்துடுது. அதனால் இதை புரிஞ்சுங்க. பிஐக்யூ தான் ஸ்டாண்டர்ட், பிஐக்யூ தான் பெஞ்ச் மார்க். அப்போ நீங்கள் நல்லா படித்து ரிவைஸ் பண்ணி சிலபஸை கவர் பண்ணி பிஐக்யூஸை நல்லா சால்வ் பண்ணுங்கள். கடந்த 10 வருஷம் நல்லா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 1 இயருக்கு மட்டும் பண்ணுங்கள், அதுக்கு பின்னாடி போக வேணாம், ஏன்னா அதெல்லாம் அவுடேட்டடாக இருக்கும். பட் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பிஐக்யூஸை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் சீரீஸை கொடுக்கணும். அந்த டெஸ்ட்டை கொடுக்கும்போது நீங்களே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த டெஸ்ட்டில் இருக்க கேள்வி யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இல்லை, ரொம்ப ஃபேக்சுவலாக போகிறாங்க, ரொம்ப ட்ரில் பண்ணுறாங்க. அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக கேள்விகள் இருக்குன்னா உங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிடும். இது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் கிடையாது. அப்போ இதில் ஸ்கோர் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், நான் வீக் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? அதனால் பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. உங்கள் டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் டெஸ்ட்டு கொடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் உணர்ந்து டெஸ்ட்டை கொடுக்கணும். நான் சொன்னது போல் ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்ட்டை கொடுக்கணும். நான் எப்போயுமே ஏதாவது ஒரு அகாடமியில் ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் சீரிஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன். அந்த அகாடமி ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 அகாடமியில் தராங்க, இதுவே தப்பு. அப்போ என்ன ஆயிரும்னா அந்த டெஸ்ட் சீரிஸ் தான் உங்களை வழி நடத்தும். இந்த மெத்தடே தப்பு. ஆனால் அந்த தவிர நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, செய்யாதீங்க. ஓகே? ஸோ டெஸ்ட் சீரீஸுங்கிறது என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுங்க. யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அதை நீங்கள் ஒரு டூலாக யூஸ் பண்ணி உங்களுடைய நாலேஜை அப்ளை பண்ணி அதை ஆன்சர் பண்ணக்கூடிய ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். இதுதான் டெஸ்ட் சீரீஸ். ஸோ இப்படி தான் ஒரு டெஸ்ட் சீரீஸ் இருக்கணும். ஓகே? அதனால் பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. பட் டெஸ்ட்னுடைய நேச்சர்னால் உங்களுக்கு ஸ்கோர் கம்மியாகுதுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே? அதனால் மனசை தளர விட்டுறாதீங்க. டெஸ்ட் சீரீஸை நீங்கள் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு ஏற்கனவே அப்டெயின் பண்ண நாலேஜை விட்டுட்டு நீங்கள் அளவுக்கு அதிகமாக மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது ஆபத்தாயிடும். எக்ஸாமை விட்டு வெளியே போயிடுங்க, செலெக்ஷனை விட்டு வெளியே போயிடுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. தொடர்ந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க, பிஏக்யூ சால்வ் பண்ணுங்கள். அகாடமி டெஸ்ட் சீரீஸை நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்கணும். சரியா? அப்போது கேள்விகள் வந்து ஸ்டாண்டர்டுக்கு முரணாக இருக்குது, அளவுக்கு அதிகமாக ஃபேக்சுவலாக கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அளவுக்கு அதிகமாக வந்திருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம், அந்த கேள்வியில் விட்டுருங்க, தப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். அதை தாண்டி ஆன்சர் பண்ண முடியலன்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நெகட்டிவ்ஸ் ரொம்ப போயிடக்கூடாது. ஓகேவா? நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஓகே? ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள் போதும், வேறு எதையும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் 2026 ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். நன்றி.